உண்மையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பு இறைவாம், எங்களை தேடி இந்த இல்லத்திற்கு வந்து எங்களை சந்திக்க வந்திருக்கும் எங்கள் ஆன்ம நண்பரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து எங்களுக்கு வலுவூட்ட வந்திருக்கும் ஆன்ம மருத்துவரே, எங்கள் குறைகள் போக்கி வாழ்வில் எங்களுக்கு நிறைவை கொடுக்க வந்திருக்கும் வல்லலே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உண்மையான உமது பிரசன்னம், வாழுகின்ற உமது பிரசன்னம், உயிரோடு இருக்கின்ற உடனிருப்பு இதோ நற்கருணையில் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதையே எங்கள் வாழ்வின் ஆணிவேராக கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்களும் நற்கருணை மனிதர்களாக வாழ முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நற்கருணையில் எழுந்தள்ளி வந்து நாங்கள் உம்மை சந்திக்கவும் உம்மை புகழவும் போற்றவும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் உம்மிடம் கொட்டி தீர்த்து உம்மிடமிருந்து ஆறுதலையும் ஆற்றுப்படுத்துதலையும் பெற்றுக்கொள்ள இதோ இது வேளையிலே இங்கு வந்திருக்கிறோம். எங்களை சந்திக்க வந்திருக்கும் எம் தெய்வமே, கடவுளே, வாழ்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாமல்ல இறைவாம், நீர் மாட்சிக்குரியவர். ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் போது நான் உன்னை மாட்சிப்படுத்துவேன், மீண்டும் மாட்சிப்படுத்துகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவை மாட்சிப்படுத்திய இறை தந்தையே, இந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவும் நான் எதை செய்தாலும் சொன்னாலும் எல்லாமே அந்த தந்தையினுடைய மாட்சிக்காகவே என்று தன் வாழ்க்கை முழுவதையும் உமது மாட்சிக்காக செலவிட்டு எங்களை அந்த மாட்சிப்படுத்துதலின் பணியிலே சேர்த்து கொண்ட எங்கள் அன்பு நண்பர் இயேசுவே, தெய்வமே, கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் வானவர் கீதத்திலே பாடுகின்றோம். ஆம், நீர் உலகை படைத்து உமது மாட்சியை வெளிப்படுத்தினீர். அதிலும் சிறப்பாக மனிதரை படைத்து உமது மிகுதியான மாட்சியை வெளிப்படுத்தினீர். அன்று முதல் இன்று வரை
பல்வேறு கண்டுபிடிப்புகள் வழியாக புதிய புதிய தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் வளர்ச்சிகள் வழியாக உமது மாட்சியை நீர் பெருகச் செய்து வருகின்றீர். ஆண்டவரே, இந்த உலகிலே நாங்கள் உமக்கு ஆற்றக்கூடிய ஒரு திருப்பணி உமது மாட்சியை கண்டுகொள்வதும் உமது மாட்சியை ஏற்றி போற்றுவதும், அந்த மாட்சிக்கு மாட்சி சேர்க்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வதும் பணியாற்றுவதுமே. ஆமாண்டவரே, நீர் மாட்சியில் நிறைந்திருக்கின்றவர். நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்த இதோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த ஜெப வேளையிலே நீர் எங்களோடு இருந்து நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்த தூய ஆவியார் தாமே எங்களோடு இருந்து எங்களை தூண்டுகின்றார், எங்களுக்கு துணை புரிகின்றார். அவரது ஆற்றலோடு இதோ நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்த முனைகிறோம். ஆண்டவரே, எங்கள் மாட்சிப்படுத்துதலை, எங்கள் ஆராதனையை, எங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்வும் எங்கள் உள்ளமும் உடலும் கூட உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. இதை நாங்கள் கண்டுகொண்டு உம்மை தொடர்ந்து ஆராதிக்க, உம்மை தொடர்ந்து புகழ்ந்து போற்ற எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் சத்தமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே உரு கொடுத்து
தெரிந்தெடுத்தீரே ஆராதனை கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனையும் புகழும் உமக்கேயும் இறைவா. திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 148 கூறுவது போல, ஆண்டவரே விண்ணும் மண்ணும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் ஆண்டவருடைய மாட்சியை இவ்வுலகு மட்டுமல்ல எல்லா உலகிலும் நிறைந்திருக்கிறது என்பதை அனுபவித்து இதை எழுதியிருக்கிறார் என்றால் எவ்வளவாக இருக்கும் அவருடைய அனுபவம். கடவுளே, உம்முடைய மாட்சி, உமது அருள், இரக்கம் இந்த உலகிலே நிறைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பல நேரங்களில் அனுபவித்து இருக்கிறோம். ஆனால் எங்களை அதற்கு தகுதியாக்கி உமது அருளாலும் உமது கொடையாலும் நிரப்பலாம் என்பதை பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம். ஆனால் படைத்த நீர் எங்களை ஒருபோதும் மறக்காமல் எங்களை அல்லும் பகலுமாய் எங்களை நினைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து இருக்கிற பொழுதும், தடுமாறி இருக்கிற பொழுதும், பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற பொழுதும், இது நடக்காதோ, இது தோற்றுவிடுமோ, எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை மாதங்கள் ஆகும், எத்தனை ஆண்டுகளாகும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பொழுது நீர் அங்கு வந்து எங்களோடு சொல்கிறீர், விண்ணும் மண்ணும் அது எனது மாட்சியால் நிறைந்துள்ளது, நான் உன்னை தொடர்ந்து வழி நடத்துவேன், உனக்கு ஆசி அளிப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய பலவீனங்களினால் சோர்ந்து இருக்கிற பொழுது, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளிலும் தவறி செல்கிற பொழுது, வழிமாறி செல்கிற பொழுது நீர் பலனாக இருந்து மீண்டுமாய் எங்களை உமது கூட்டிலே அணைத்து காத்து வழி நடத்துகிறீரே. அப்பொழுது உமது குரலை கேட்கிறேன், எனது மாட்சி விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்துள்ளது, நான் உன்னை நிறைவு செய்வேன் என்று நான் உணர்கிறேன்.
ஆண்டவரே, என் வாழ்விலே நாங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளிலும் வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் முயன்று கொண்டிருக்கிற பொழுது, இது என்னால் முடியும், இது நான் தான் செய்ய முடியும் என்று சொல்கிற பொழுது, மனித நிலையிலே இதை முடியாது என்ற நிலையை நான் உணர்ந்த பொழுது, ஆண்டவர் எங்கே என்று நான் தேடுகிற பொழுது நீர் சொல்கிறேன், விண்ணிலும் மண்ணிலும் எனது மாட்சி நிறைந்துள்ளது, நான் உன்னை நிறைவு செய்வேன் என்று சொல்லி என்னை தூக்கி நிறுத்துகிறே. அதற்காக இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலைகளிலே மனித நிலையிலே பல்வேறு குறைகளோடு உம்மை உற்று நோக்குகிற பொழுது, நான் உன்னை நிறைவு செய்வேன், எனது மாட்சியால் உன்னை நிரப்பி நிறைவு செய்வேன் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு உறுதிமொழியை நீர் எதிரொலிக்க செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாதத்தில் எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறை நிறைகளோடு உமது அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்துள்ள உமது மாட்சியை எமதாக்கி கொண்டு அந்த மாட்சியினால் பிறர் வாழ்வை ஒளிரச் செய்யக்கூடிய, பிறர் வாழ்விலே நிறைவை கொண்டு வரக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களை எந்நாளும் மறவாமல் நினைத்து கொண்டே இரும் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பாடல் 148. நமது பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அன்பான ஆண்டவரே, எங்கள் தந்தையே, எங்கள் இயேசுவே, எங்கள் ஆவியானவரே, உமை இந்த வேளையிலே ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை வாசிக்கின்ற பொழுது ஒன்று உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று சொல்லும் பொழுது உம்முடைய உடனிருப்பு இதோ மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை எத்தனையோ காரியங்களை நாங்கள் எதிர்கொண்டே இருக்கிறோம். அது மகிழ்ச்சியாக இருக்கலாம்,
இகழ்ச்சியாக இருக்கலாம், இன்பம் துன்பமாக இருக்கலாம், வெற்றி தோல்வியாக இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியால் அக்களிக்கிறோம், மறுகணமே இதோ வீழ்ந்து கிடந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்று, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதுதான். உம்முடைய உடனிருப்பு இன்னும் வாழ்வை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உம்முடைய உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்கிறீர், அரவணைத்துக் கொள்கிறீர். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்றீர், ஆறுதல் தருகிறீர், அன்பை பொழிகின்றீர், மன்னிப்பை கொடுக்கின்றீர், உம்மையே உடைத்து பகிர்ந்து கொடுக்கின்றீர். நாங்கள் எல்லாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே, இந்த வாழ்வை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய கருவிகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக, அந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக, முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வின் இறுதியிலே இதோ கடைசி காலத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு பயம் வருகிறது. இறப்பிற்கு பின் என்ன நடக்கும், எங்கே செல்ல போகிறோம்? ஆனால் ஆண்டவரே, இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் மீண்டுமாக நம்பிக்கையை ஊட்டுகின்றன. விண்ணிலும் உம்முடைய மாட்சி நிறைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் அங்கும் எங்களோடு இருக்கிறீர், எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், அங்கு எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய தூதர்களாக நீர் ஏற்றிக் கொள்கிறீர், எடுத்துக்கொள்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, கலக்கம் வேண்டாம், எந்த துன்பமும் வேண்டாம், எந்த ஆரவாரமும் வேண்டாம். ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, கலக்கமுற தேவையில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இதோ ஊட்டிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, விண்ணிலும் சரி மண்ணிலும் சரி உம்முடைய உடனிருப்பு எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறது, வாழ்வழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதையெல்லாம் எண்ணி நாங்கள் வியந்து உமக்கு நன்றி பாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாத ஒன்றுமே இந்த மண்ணில் எதுவுமே இல்லை. ஆண்டவரே, உம்மை மையப்படுத்தாமல் எங்களுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக, எல்லாவற்றிற்கும் மையப்புள்ளியாக, எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக எங்கும் இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை போற்றி புகழ்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், பலப்படுத்தும். மன துணிவோடு மன உறுதியோடு இறுதி வரை உம்மை பற்றி வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இதோ நாம் அனைவரும் இந்த புனிதமான தருணத்திலே இதோ திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வளவு அழகாக ஆண்டவரே விண்ணும் மண்ணும் அது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உணர்ந்து பாடுகிறார். நம் தாய் அன்னை மரியாள் என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, மீட்பராம் என் கடவுளை நினைத்து என் உள்ளம் அகம் மகிழ்கிறது என்று பாடுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கொரோனா காலத்தில் நிறைய பேர் கொத்து கொத்தாக மரித்து போனார்கள். இத்தாலிய நாட்டிலே எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த முதல் கொரோனா அலையிலே மரித்து போனார்கள். ஒரு வயதானவர் 99 வயதான அந்த முதியவர் பிழைத்து கொண்டார். அவருக்கு செயற்கையான முறையிலே ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து பிழைத்து கொண்டார். அவர் முழு சுகத்தோடு மருத்துவமனை விட்டு பல வாரங்கள் கழித்து அவர் வெளியே வருகிறார். நிறைய குழந்தைகள் இளைஞர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த 99 வயதான அந்த முதியவர் முழு சுகத்தோடு மருத்துவமனை விட்டு வெளியே வந்தார். பல பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சந்தித்து 99 வயதிலே நீங்கள் போராடி ஆண்டவருடைய கிருபையால் நீங்கள் சுகமாய் வந்திருக்கிறீர்களே, என்ன உணர்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் ஓ என்று கத்தி அழுதார். அவர்களுக்கு புரியவில்லை ஏன் இந்த பெரியவர் அழுகிறார். அவர் ஒரு சில நிமிடங்கள் அழுது அழுகை நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், 99 ஆண்டுகளாக இந்த ஆண்டவர் எனக்கு இலவசமாக
இலவசமாக இந்த ஆக்சிஜனை கொடுத்து என்னை உயிரோடு வைத்திருந்திருக்கிறார். அதை நான் ஒரு நாள் கூட நான் நினைத்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லவில்லை. இத்தனை ஆண்டுகள் இந்த ஆக்சிஜனை இலவசமாக எனக்கு கொடுத்து என்னை உயிரோடு வைத்திருந்தாரே, ஒரு நொடி கூட நான் நன்றியோடு அவரை நான் நினைக்கவில்லை, அவரை துதிக்கவில்லை, அவரை ஆராதிக்கவில்லை, அவரை மாட்சிப்படுத்தவில்லை. இந்த 99வது வயதிலே இத்தனை பல ஆயிரங்கள் செலவு செய்து, லட்சங்கள் செலவு செய்து, கோடிகள் செலவு செய்து இன்று நான் உயிரோடு வந்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இவ்வளவு நான் சுயநலக்காரனாக இருந்திருக்கிறேனே, என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லவில்லையே, இப்பொழுது நான் நன்றி சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று அவர் அழுது கொண்டே இருந்தாராம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்றைக்காவது முழு நிறைவோடு என் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இருக்கிறோமா? எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை அவர் ஒவ்வொரு நொடியும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு வரங்களை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியால் நம்மை நிரப்பி இருக்கிறார். துன்பங்கள், சவால்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அவைகள் மத்தியில் நம்மை நிறைவாக வைத்திருக்கிறாரே, நன்றி சொல்கிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவரை ஆராதிக்கிறோமா? இதோ இன்றைக்கு சங்கீதாஸ் இந்த திருப்பாடல் ஆசிரியர் மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகிறார். நமது தாய் அன்னை மரியாள் நினைவூட்டுகிறார்கள். ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள், நன்றி சொல்லுங்கள், மாட்சிப்படுத்துங்கள். இதோ நாம் அனைவரும் உற்சாகமாக இந்த நேரத்தில் ஒன்று கூடி ஒரு மனதோடு நம் ஆண்டவரை நாம் இந்த நாளிலே இதோ நம் தந்தையர்களோடு நம் ஆயரோடு இணைந்து நம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடி அவரை துதித்து அவரை ஆராதிப்போம், அவரை மாட்சிப்படுத்துவோம். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் எண்ணி பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புரசொழித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள்.
முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம். புதியதொரு பாடல் இசைத்து பாடுகிறோம். வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கிறீர். அதன் வழியாக உமது மாட்சியை விளங்க செய்து கொண்டிருக்கிறீர். எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்ல உடல் நலத்தோடு பல்வேறு திறமைகள் சக்திகளோடு புதியன எடுக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி எங்கள் உலகிலே எங்களை நடமாட விட்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, உமது மாட்சி எங்களில் ஒளிர நாங்கள் எங்கள் வாழ்வை இன்னும் திடப்படுத்தி கொள்ள, எங்கள் வாழ்வை இன்னும் பக்குவப்படுத்தி கொள்ள, எங்கள் வாழ்வை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நீரே எங்களுக்கு அருள் தாரும். உமது நாமத்திலே நாங்கள் என்றும் தஞ்சம் புகுந்தவும், உமது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த உலகிலே எல்லாம் மாறிவிடும், எங்கள் வாழ்விலே எல்லாம் மாறிவிடும், எங்கள் வாழ்வில் எல்லாம் நிரம்பிவிடும் என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உமது நாமத்தை இன்னும் போற்றி புகழ்ந்து ஆராதித்து இந்த வேளையிலே நாங்கள் பாடலாக பாடுகிறோம். இறைவா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
வானிலும் புவியிலும் மேலான நாமம் வாழாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம் வாழாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்களோடு சேர்ந்து உலகின் ஆட்சியாளர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள், அவரை மாட்சிப்படுத்துங்கள் என்று நாங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த வேளையிலே எங்களோடு இணைத்து இந்த புகழ்ச்சியும் போற்றுதலையும் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே வேளையிலே உம்மை மாட்சிப்படுத்துவது எங்களுக்கு ஒரு கடமையை தருகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடாமல் இருக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். திரு அவை தந்தையர்களில் முதல் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த இரணேயு என்பவர், வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட், ஆண்டவருடைய மாட்சி என்பது என்ன என்று கேட்டு, த க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேன் ஃபுல்லி அலைவ், ஒரு மனிதன் முழு மனிதனாக வாழ்வதே ஆண்டவருக்கு மாட்சி அளிக்கிறது, அதுவே இறைவனின் மாட்சி என்று சொல்லி எங்களுக்கு ஒரு புதிய அழகான தத்துவத்தை சொல்லி சென்றிருக்கின்றார். அதுதானே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் கூட. ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை போற்றுகிறோம், மானிடரே, உலகினரே, எங்களோடு ஆண்டவரை போற்றுங்கள் என்ற அதே வேளையிலே நாங்கள் முழு மனிதர்களாக வாழ்வது உம்மை மாட்சிப்படுத்துவதாகும். எங்கள் வாழ்விலே குற்றங்கள் குறைகள் இல்லாமல் வாழ்வது உம்மை மாட்சிப்படுத்துவதாகும். எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கின்ற அனைத்து நன்மைகளையும் போற்றுவது, அனைத்து நன்மைகளையும் பயன்படுத்துவது, அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவது உமக்கு மாட்சிக்குரியதாகும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை மாட்சிப்படுத்த அழைக்கப்பட்ட நாங்கள் உமது மாட்சிக்கு எதிரான தீய செயல்களிலும் தீய வழிமுறைகளிலும் பேச்சுகளிலும் ஆண்டவரே ஈடுபட்டு விடாமல் எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் குன்றிய மனிதர்களாக, குறையுள்ள மனிதர்களாக இல்லாமல் முழு நிறைவான மனிதர்களாக, உமது மாட்சியை எப்போதும் வெளிப்படுத்துகிற அந்த நிறைவான மனிதர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. பல நேரங்களிலே எங்களுடைய சொந்த செயல்களாலே கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குன்றச் செய்கிறோம், குறைபடுத்திக் கொள்கிறோம். அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இதோ இப்போது ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மாட்சி செலுத்த விரும்புகிற எந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துவோம், எங்கள் முழுமையான ஆற்றலினால் மாட்சிப்படுத்துவோம், முழுமையான மனித வாழ்வினால் மாட்சிப்படுத்துவோம். இந்த மனிதம் முழுவதையும் நாங்கள் உமது நன்மைக்காக, பிறரது நன்மைக்காக பயன்படுத்தி உம்மை மாட்சிப்படுத்துவோம் என்று இந்த வேளையிலே உறுதி கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை முழு மனிதர்களாக மாற்றியருளும். உமக்கு மாட்சிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு மாட்சிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென்.
துயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.